ரீஹிக்கோம் ரீஹிக்கோம் பெருமாள் பாடி எங்கன்னா போல் ஒரு பக்கம் படி சுத்தமாக வருது பாருங்கள். படி சுத்தமாக இது பாருங்கள். மேலேருந்து நல்லா படியெலாம் பாருங்கள், அகலமாக இருக்குது. வந்துட்டு வழக்கமான படி, பழைய படி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த படி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் பாருங்கள். இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஜேசிபி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணணும். அப்புறம் மண்வெட்டியால் சுத்தம் பண்ணுற வேலை நடக்கும். அப்புறம் பாயிண்டிங் ஒர்க், இது சுத்தம் பண்ணி முடிச்சு இதெல்லாம் பாயிண்டிங் ஒர்க் நடக்க போகுது. இந்த இடத்துலலாம் இந்த ஜேசிபி ஒர்க் வந்து இந்த மண்ணை பூரா அந்த பக்கம் இங்கே மேற்கேருந்து கிழக்க ரோடு பக்கம் அந்த பக்கம் வாரி வாரி அந்த பக்கம் கொட்டது தான் பண்ணுது. இந்த பாக்ஸ் அடித்து இதை போடுறாங்க பாரு, ஒருடி பாக்ஸ் அடிச்சிருக்காங்க. முக்கா ஜல்லி, எம்சாண்டு, சிமெண்ட்டு அதை அடித்து இதோ பாருங்கள். இதெல்லாம் வந்து கைப்பிடி சுவர், இது தரை மட்டும் அந்த படி மட்டத்துக்கு இது பண்ணியாச்சு. இதுக்கு மேலே 3 அடி உயரம் பாக்ஸ் அடித்து போட போகிறாங்க. இது செட்டிங் ஆனதும் அடுத்த செட்டிங், அது நெக்ஸ்ட் செட்டிங்கில் பண்ணுறோம். ஓரளவுக்கு நம்ம சர்க்காம்பரை தாண்டி வரலும் போடப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்களாம் விளையாடும் சர்க்காம்பரை, அது பக்கத்தில் வரலும் அந்த ஜல்லி போடுற வேலை நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். மிக்சர் அந்த எம்சாண்ட், சிமெண்ட், ஜல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கே மேலே வந்து மேனுவலாக ஃபில் பண்ணப்படுது. இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி லே ஆகிடுது. லே ஆனதும் தர மட்டத்துக்கு லே பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலே 3 அடி பாக்ஸ் உயரம் பாக்ஸ் போட போகிறாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து திருப்பணி நடந்துட்டுருக்கு. நம்ம மேலே அப்படியே படி மேலே ஏறி போயிட்டே இருப்போம். அங்கே மேனுவலாக படி எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ இந்த படி பாயிண்டிங் பண்ணுற ஒர்க்கும் இதுக்கப்புறம் பாயிண்டிங் பண்ணுற ஒர்க் அப்படியே பண்ணுற வேலையும் சேர்த்து 1 or 2 டேஸில் நமக்கு அந்த வேலையும் திருப்பணி நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொட்ட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து ஜல்லியும் சிமெண்ட் எம்சாண்ட் கலந்து கொட்டப்பட்டிருக்கு. படியெலாம் சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள். மேனுவலாக ஏற்கனவே இந்த படி இந்த அளவுக்கு நீள அகலம்லாம் இருந்தது. அதை நம்ம திருப்பி இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் காலமாக ரோடு ஒன்று இருக்க வேண்டிய தேவையாக இருந்தது. நம்ம கோவிலுக்கு பல பொருட்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது பயன்படுது. இப்போயும் ரோடு இருக்குது. ரோடை கொஞ்சம் பக்கத்தில் ரீஅலைன்மெண்ட் பண்ணி கிழக்கு பக்கமாக போயிடுச்சு ரோடு. இந்த கேப்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் ஃபில்லிங் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் பண்ணவும் போகிறோம். ஒரு அலைன்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஃபில்லிங் சிமெண்ட் போட்டு மண், எம்சாண்ட், சிமெண்ட், எம்சாண்ட் சொல்கிறேன், எம்சாண்ட் சிமெண்ட் எல்லாம் போட்டு தேவையான இடத்துல சிப்ஸ் ஜல்லி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு இது பண்ணுவோம். கொஞ்சம் ரோடு டைவெர்ட் ஆகி கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் டைவெர்ட் ஆகுது பாருங்கள். மண்ணை வாரி வாரி போடுறாரு பாருங்கள். அப்படி ரோடு டைவெர்ட் ஆகி அந்த மண்டபம் ஓரமாக போயிடும். திருப்பணி தொடர்ந்து விரைவாக நடைபெறதுக்கு அரங்கனை அனைவரும் பிரார்த்திப்போம். சம்பரோட்சி என்ற கும்பாபிஷேக விழா நல்லபடியாக நடைபெற அனைவரும் பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.